புரட்டாசி மாதமே சிறப்பான மாதம் அப்படின்னாலும், புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில புரட்டாசி சனிக்கிழமையில் கோடி ரூபாய் கடனும் தீரணும் அப்படின்னா, இந்த ஒரு 2 பொருளை பெருமாள் கோவிலுக்கு தானமாக கொடுப்பதன் மூலம் கோடி ரூபாய் கடன் இருந்தாலும், அது கொஞ்சம் கொஞ்சமாக கரைவதை கண்கூடாக பார்க்கலாம். அத பத்தி தான் நம்ம இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமை ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த சனிக்கிழமைய தவறவிடாமல் விரதம் இருக்க வேண்டும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. புரட்டாசி மாதம் முழுவதுமே விரதம் இருக்க முடியாவிட்டாலும் கூட, புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமையில் மட்டுமாவது விரதம் இருந்தாலும், அந்த மாதம் முழுவதும் விரதம் இருந்த பலன் நமக்கு கிடைத்துவிடும் அப்படின்னு சொல்லலாம். புரட்டாசி மாதம் விரதமிருந்து வழிபாடு செய்வதில் மிகப்பெரிய ஒரு ரகசியமும் அடங்கி இருக்கு அப்படின்னும், இந்த ஒரு 2 பொருளை விரதமிருந்து நம்ம பெருமாள் கோவிலுக்கு தானமாக கொடுப்பதன் மூலம் கோடி ரூபாய் கடன் பிரச்சனையில சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்கோம். அந்த கடன் பிரச்சனையிலேருந்து எப்படிடா வெளியில வர்றது அப்படின்னு தெரியாம குழம்பிக்கிட்டு இருக்கவங்க, இந்த ஒரு 2 பொருளை பெருமாள் கோவிலுக்கு தானம் கொடுப்பதன் மூலம் கடன் பிரச்சனையிலேருந்து முற்றிலுமாக வெளிவருவதற்கான வாய்ப்பை அந்த பெருமாள் வழங்குவார் அப்படிங்கிறது உண்மை. சூரிய பகவான் கன்னி ராசியில் பயணிக்கக்கூடிய மாதம் தான் புரட்டாசி மாதம். புரட்டாசி மாதம் கன்னி மாதம் அப்படின்னும், கன்னியா மாதம் அப்படின்னும் இதற்கு பல பெயர்கள் இருக்கு. தமிழ் மாதங்களில் 6வது மாதமாக வருவது தான் புரட்டாசி மாதம். 6வது இடம் அப்படிங்கிறது ருண, ரோக, சத்ரு பாவத்தை ஜோதிட சாஸ்திரப்படி குறிக்கும். அதனால தான் புரட்டாசி மாதத்தில் வெயில், காற்று இரண்டுமே குறைந்து காணப்படுவதால பலவிதமான நோய்கள் பரவும் அபாயம் இருக்குது. அப்படிங்கிறதுனால அதை தவிர்ப்பதற்காகத்தான் நம்ம விரதம் இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. கிரகங்களை அடிப்படையாக கொண்டு தான் விசேஷங்கள் நிர்ணயிக்கப்படுது. அந்த கணக்கீட்டின்படி வழிபாடுகளை நம்ம செய்கிறோம். அந்த வகையில் பார்த்தோன்னா, புரட்டாசி மாதத்தில் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு இருந்தாலும், புரட்டாசியில் வரக்கூடிய அமாவாசை தனி சிறப்பு வாய்ந்ததாகவே சொல்லப்படும். அதே போல் புரட்டாசியில் முன்னோர்களை வழிபடுவதற்கான மகாலய பட்சமும் வருகிறது. இது தவிர புரட்டாசி சனிக்கிழமை ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. பொதுவாக வாரத்தின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரகத்தின் ஆதிக்கம் நிறைந்ததாக இருக்கும். அப்படி சனி பகவானின் ஆதிக்கம் நிறைந்து இருக்கும் அந்த சனிக்கிழமை அன்னைக்கு விரதம் இருந்து இந்த ஒரு 2 பொருளை பெருமாள் கோவிலுக்கு நம்ம தானம் கொடுப்பதன் மூலம் மிக சிறந்த பலனை பெற்று கடன் தீருவதற்கான அற்புதமான யோகத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது உண்மை. அப்படி பெருமாள் கோவிலுக்கு சனிக்கிழமையில் தானம் கொடுக்க வேண்டிய மிக மிக முக்கியமான 2 பொருட்கள் என்னன்னு பார்த்தோன்னா, உணவு சம்பந்தமான பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அதை தானம் கொடுப்பது சிறப்பு. அடுத்ததாக பார்த்தோன்னா, நம்ம வருடம் முழுவதும் உண்டியலில் சேர்த்து வைத்த பணத்தை அன்று புரட்டாசி சனிக்கிழமையில் எடுத்துகிட்டு போய் பெருமாள் கோவிலில் உண்டியலில் செலுத்துவது அப்படிங்கிறது மிக சிறந்த ஒரு விஷயமா சொல்லப்பட்டிருக்கு. இப்படி நாம் உண்டியலில் சேர்த்து வைத்த பணத்தை பெருமாள் கோவிலில் போய் உண்டியலை செலுத்துவதன் மூலம் நம் கடன் பிரச்சனை அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அப்படிங்கிறது தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 2 பொருளையும் கோவிலுக்கு தானம் கொடுப்பது மிக மிக சிறப்பு. அப்படி உண்டியலில் நாங்கள் எதுவுமே பணம் சேர்த்து வைக்கலையே அப்படின்னு நினைக்கிறவங்க, புதியதாக பெருமாளுக்கு எவ்வளவு பணத்தால் உதவிகள் செய்ய முடியுமோ அந்த பணத்தை வைத்து பொருட்கள் வாங்கி கொடுக்க முடியுமோ அந்த பொருட்களை வாங்கி கொடுப்பது, குறிப்பாக உணவுப் பொருட்கள் வாங்கி கொடுப்பது மிக மிக சிறப்பு. கோவிலுக்கு தேவையான அரிசி மூட்டை வாங்கி கொடுப்பது, காய்கறிகள் வாங்கி கொடுப்பது, தானிய வகைகளை வாங்கி கொடுப்பது, இந்த மாதிரி உணவு சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்கி கொடுப்பது மிக சிறப்பான ஒரு விஷயம். அந்த உணவு சம்பந்தப்பட்ட பொருட்களை வைத்து அவங்க பிரசாதம் தயாரித்து அதை கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்வாங்க. இந்த ஒரு விஷயம் கோடி புண்ணியத்தை பெற்றுக் கொடுக்கும் ஒரு அற்புதம் அப்படிங்கிறதுனால, முடிந்தவரை இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் கூடுமானவரை உணவுப் பொருட்களையும் பணத்தை உண்டியலில் செலுத்துவது மிக சிறந்த ஒரு வழிபாடாகவே சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக சனி கிழமை அன்னைக்கு சனி பகவானால் பாதிப்பால் பலவிதமான துன்பங்களை அனுபவிப்பவர்கள் சனிக்கிழமையில் சனீஸ்வரனை வழிபடுவது வழக்கம்.
சனிக்கிழமையில சனி பகவானுக்கு எள் வாங்கி தலையை சுற்றி கோவிலில் உள்ள எரியும் நெருப்பில் சில பேர் போடுவாங்க. நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவாங்க. அதில் சிறிது எள் போட்டு விளக்கும் ஏற்றுவாங்க. சனி பகவானுக்கு நீல நிற வஸ்திரம் சாற்றி வழிபாடும் செய்வாங்க. இன்னும் சில பேர் சனிக்கிழமையில அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்து ஒரு வேளை உணவு உண்ணாமல் விரதமிருந்து வழிபாடு செய்வாங்க. சனி பகவானின் அருளை பெறுவதற்கும் சனி பகவானின் பாதிப்பிலிருந்து விடுபடுவதற்கும் இது போன்ற வழிபாடுகளை பொதுவாகவே செய்வாங்க. ஆனால் புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமையில கூடுமானவரை சனி பகவானின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் பெருமாளின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் அந்த சனிக்கிழமை விரதமிருந்து பெருமாளை வழிபாடு செய்வது, இந்த மாதிரி தானம் செய்வது, தேவைப்படுபவர்களுக்கு உணவு தானம் கொடுப்பது, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஈடுபட்டோம்னா சனி பகவானின் தாக்கத்திலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பை சனி பகவான் வழங்குவார் அப்படிங்கிறது உண்மை. சனிக்கிழமை வழிபாட்டிற்கு உச்சபட்ச பலனை தரக்கூடியது தான் இந்த புரட்டாசி சனிக்கிழமை விரதமும் வழிபாடும். நமக்கு 3 விதமான வழிபாடுகள் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஒன்றுன்னு பார்த்தோன்னா பித்ருகளை வழிபாடு செய்வது, மற்றொன்று தெய்வ வழிபாடு, மூன்றாவதுன்னு பார்த்தோன்னா தேவதா வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. புரட்டாசி சனிக்கிழமையில் விரதம் இருக்கும் பொழுது அதனுடைய பலன் நமக்கு மட்டுமல்ல நம்மளுடைய பித்ருகளுக்கும் சென்று சேர்ந்துவிடும் அப்படின்னும், சனிக்கிழமையில் காகத்திற்கு எள் கலந்த சாதம் வைப்பது சிறப்பு. புரட்டாசி சனிக்கிழமையில் வைக்கும் பொழுது அது பித்ருகளுக்குரிய வழிபாடாக மாறிவிடுது. அதே போல் சனிக்கிழமையில் இருக்கக்கூடிய விரதம் நவ கிரகங்களில் சனிக்கிழமைக்குரிய அதி தேவதையான சனீஸ்வர பகவானுக்கு உரியதாகவும் ஆகிவிடுது. இப்படி பலவிதமான நன்மைகள் கொண்ட இந்த புரட்டாசி சனிக்கிழமை விரதத்தை நாமும் தவறவிடாமல் கடைபிடித்து பெருமாளின் மகாலட்சுமி தாயாரின் சனி பகவானின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். அன்றைய தினம் பெருமாள் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, முனீஸ்வரர் வழிபாடு, ஐயனார் வழிபாடு, ஐயப்பன் வழிபாடு செய்பவர்கள் சனிக்கிழமையில் கோவிலுக்கு போய் தரிசனம் செய்வாங்க. இதை சனி கீர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. புரட்டாசி மாத சனிக்கிழமையில் பெருமாளை வழிபடுவதற்கு மிக மிக ஏற்ற நாளாகவும், வழக்கமான சனிக்கிழமையில் பெருமாளுக்கு சென்று பிரசாதம், துளசி இது எல்லாத்தையும் வீட்டிற்கு வாங்கி வருவாங்க. ஆனால் புரட்டாசி சனிக்கிழமையில் மட்டும் பெருமாள் கோவிலுக்கு போய் தீர்த்தத்தை வீட்டிற்கு வாங்கி வருவாங்க. இந்த தீர்த்தம் அப்படிங்கிறது அனைத்து விதமான நோய்கள், பாவங்களை தீர்க்கக்கூடியது அப்படின்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த புரட்டாசி சனிக்கிழமையை நாமும் தவறவிடாமல் விரதமிருந்து வழிபட்டு குறிப்பாக இந்த 2 பொருட்களை தானம் கொடுப்பதன் மூலம் கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் அந்த கடனிலிருந்து வெளிப்பட்டு கடனே இல்லாத வாழ்வை சுபிக்ஷமாகவும் வளமாகவும் செல்வ செழிப்பாகவும் வாழ்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற உண்மை. இந்த நாளை தவறவிடாமல் வழிபாடு செய்யலாம். சகல யோகத்தோடு வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.